தமிழக முதலமைச்சர் ஏற்பாடு செஞ்சிருக்க அனைத்து கட்சி கூட்டத்துக்கு தாவேகா கட்சிக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு. நாடாளுமன்ற தொகுதியை மறுசீரமைப்பு செஞ்சால் தமிழகம் பாதிக்கப்படும் அப்படின்ற விவகாரத்தை பற்றி விவாதிக்கிறதுக்காக மார்ச் 5ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டம் நடக்குது. இதில் இப்போ தமிழக வெற்றி கழகம், நாம் தமிழர் கட்சி, பாஜக அப்படின்னு 45 கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கோவை பீளமேடு பகுதியில் பாஜக மாவட்ட அலுவலகத்தை திறந்து வச்சார். நிகழ்ச்சியில் பேசின அமித்ஷா தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் தமிழக மக்கள்கிட்ட முதலமைச்சர் ஸ்டாலின் பொய் பேசிட்டு இருக்காரு. தென்னிந்திய மக்களுக்கு கூடுதல் மக்களவை தொகுதிகள் கிடைக்குமே தவிர சீட் குறைய வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னார். தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக மத்திய அமைச்சர் அமித்ஷாவே தெளிவாக சொல்லிட்டாரு. முதலமைச்சர் தவறான தகவல்களை சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னும், மோடி ஆட்சியில் கொடுக்கப்படக்கூடிய நிதி 2 மடங்காக தமிழ்நாட்டுக்கு உயர்ந்திருப்பதாகவும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சொல்லியிருக்காரு. அதனால் முதலமைச்சர் அவர்களுக்கு நான் கேட்க விரும்புகிறேன், யார் உங்களுக்கு சொன்னாங்க? இல்லை எனக்கு யாரோ சொன்னாங்க 848 சீட்டுன்னு சொன்னாங்க. யார் சொன்னாங்க? தமிழ்நாட்டுக்கு 22 சீட்டு அதிகமாகணும், ஆனால் 10 சீட்டு தான் அதிகமாக போகுது, 12 சீட்டு கம்மியாக போகுது. யார் சொன்னாங்க? இன்னைக்கு மேடையில் நாங்கள் தெளிவுபடுத்தி இருக்கின்றோம். நீங்கள் தெளிவு பண்ணுங்க, உங்களுக்கு இந்த தகவலை கொடுத்தது யார்? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.